ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன சாப்பாடு எடுத்திருந்தேன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அதோட ரெசிபீஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். கடைசி வரை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கிச்சன் ப்ராடக்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுவும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்க போகுது. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நான் எப்போவுமே ஒரு நாளுக்கு 2 மீல்ஸ் தான் எடுத்துப்பேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் 3 மீல்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 11:30 போல ஒரு பிரஞ்ச் எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா ஏர்லி டின்னர் அண்ட் லேட் லஞ்ச் மாதிரி ஒரு 5 o'clock அந்த மாதிரி எடுத்துப்பேன். அதுக்கு இடையில ஏதாச்சும் ஹெல்தி ஃபுட்ஸ், குக்கம்பர், நட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடுவேன். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு செஞ்சிருந்தேன். இந்த புட்டுனா டேனிக்கு ரொம்ப பிடிக்கும். 3 டைமும் புட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா டெய்லியும் புட்டு செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இந்த புட்டு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு செம்பா புட்டு பவுடர் எடுத்திருக்கேன். இது வேற ஒன்றும் இல்லை, மட்டா ரைஸ் இருக்குல்ல அதோட பவுடர் தான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த புட்டு மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது எப்படின்னா நம்ம பிடிச்சா கையில் நிற்கணும், அப்படி உடைச்சோன்னா உடஞ்சி போயிடணும், மணல் மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. அப்படி இருந்தால் தான் புட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். இப்போ வீட்டில் இந்த புட்டு பாத்திரம் வந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி புட்டு செய்கிற வேலையாக தான் இருக்கு. நான் இது செஞ்சுட்டு இருக்கும்போது டேனி காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி குக்கரில் பச்சை பயிர் வேக வச்சிருந்தேன். லாஸ்ட் டைம் இந்த பச்சை பயிர் வேக வைக்கும் போது நான் 2 விசில் தான் விட்டு எடுத்திருந்தேன். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் செஞ்சேன். ஆனால் அது வேகவே இல்லை. அதுக்கப்புறமா திரும்பவும் மூடிட்டு திரும்பவும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தேன். அதுக்கப்புறமா திறந்து பார்த்தா ரொம்ப ஓவர் குக் ஆகி ரொம்ப குழஞ்சி போய் இருந்துச்சு. என்னடா இது காலையிலே இதுங்களும் சதி செய்தே அப்படின்னு தான் தோணுச்சு. யாராச்சும் குக்கிங் புதுசாக கற்றுக்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல சமைக்கிறதுக்கு. ஆனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சமைச்சதே ஏதோ நிறைய மசாலா போட்டு செய்கிற ஐட்டம் தான் ஏதோ சமைச்சேன். அதுக்கப்புறமா இந்த பீஃப், பிரியாணி, சிக்கன் அந்த மாதிரியெல்லாம் நிறைய செஞ்சேன். ஆனால் இந்த புட்டு உப்புமா செய்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் நான் இதுவே கற்றுக்கிட்டு இருக்கேன். உப்புமாக்கு வந்துட்டு நான் இப்போ ரெடிமேடாக ஒரு உப்புமா பவுடர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அது எல்லாமே இன்ஸ்டன்ட் உப்புமா மாதிரி, கடுகு வரையிலும் அதிலே போட்டிருப்பாங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மைக்ரோவேவ் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். ஆனால் அதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்க கூடாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் எமர்ஜென்சிக்கு நமக்கு ஏதாவது சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனால் கடையில் இன்ஸ்டன்ட் உப்புமான்னு பார்த்ததும் எனக்கு இந்த மாதிரின்னு எனக்கு தோணவே இல்லை. நான் நினச்சேன் ஒருவேளை அந்த மாவா வறுத்து வச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். சீக்கிரமாக வேற ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோமா, அதனால அப்படி நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் உப்புமா செய்யலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை சீக்கிரமாக செஞ்சிடலாம், அது அவ்வளவா ஹெல்தி இல்லை, அவ்வளோதான் ப்ராப்ளம். நான் சொல்லியிருந்தேன்ல, செகண்ட் டைம் இந்த பச்சை பருப்பை வேக வைக்கும்போது ரொம்ப குழஞ்சிடுச்சுடு. இதை திறந்து பார்த்ததும் எனக்கு இதை என்ன பண்ணுறதுன்னே தெரியல. முன்னாடியெல்லாம் எனக்கு கலர், கன்சிஸ்டன்சி, டேஸ்ட் இதெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிடுவேன், அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதே தான் இன்றைக்கும். எப்படியும் டேனிக்கு கொடுத்தாலும் அவங்க புட்டு, சீனி, பழம், பப்படம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பிசைஞ்சு தான் சாப்பிடுவாங்க. எப்படியும் பிசைஞ்சு சாப்பிட்றது தானே, இப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சேன். இந்த பப்படத்தை நான் இன்னைக்கு ஆயில் ஃப்ரை பண்ணல. அது பதிலாக நான் இன்னைக்கு மைக்ரோவேவ்ல ஒரு 30 seconds மட்டும் விட்டு எடுத்துட்டேன். என்னதான் பப்படத்தை மைக்ரோவேவ்ல பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலுமே இதுக்குள்ள ஃபுல்லா சால்ட்டும் கார்பும் மட்டும் தான் இருக்கு. அப்படியே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பீஸ் புட்டு, பழம், பப்படம், பயிறு. வீட்டுல எப்படின்னா பசி வந்துச்சுன்னா நான் இன்னொருத்தருக்கு பசி வர்றது வரையிலும் வெயிட் பண்ணி சாப்பிடுற பழக்கம் கிடையவே கிடையாது. எனக்கு எப்போ பசிக்குதோ அப்ப நான் சாப்பிடுவேன். டேனிக்கு எப்போ பசிக்குதோ அப்ப அவங்க சாப்பிடுவாங்க. என்னைக்கா ஒரு நாள் தான் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது எங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் யூடியூப் சேனல் பார்த்துட்டே சாப்பிடுவோம். டெய்லி வீடியோஸ் போடுற யாராச்சும் இருப்பாங்கல்ல, அதில் 2-3 சேனல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை போட்டு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பார்த்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுடுவோம். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு 11:30 டைமில் நாங்கள் சாப்பிட்டதை சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2-3 மணி
மணி நேரம் கழித்து நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, இந்த வாய்ஸ் ஓவர் எடிட்டிங் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்திருந்தேன். இன்னைக்கு லஞ்சுக்கு சிக்கன் பிரெஸ்ட் ஃப்ரை, அது கூடவே வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை, கார்புக்கு ரைஸ் இல்லைனா வேறு ஏதாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராக்கலி வீட்டில் வாங்கி ரொம்ப நாளாக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. நான் கெட்டு போகலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. லைட்டாக அந்த ரொம்ப பிரைட் க்ரீன் கலரில் இருக்கிறது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. நான் ப்ராக்கலி சமைச்சு வீடியோஸ் போடும்போது எல்லாமே கமெண்ட்ஸில் எனக்கு வரும், தைராய்டு உங்களுக்கு இருக்குது, எதுக்கு ப்ராக்கலி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. நான் இதை பற்றி டயட்டீஷியன் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ராக்கலி, காலிஃப்ளவர், கேபேஜ் எல்லாமே நம்ம பச்சையாக எடுத்துக்க கூடாது, இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குக் பண்ணாலும் ரொம்ப எல்லாம் எடுத்துக்க வேண்டாம், லிமிட்டடாக எடுத்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சாப்பிடாமவும் இருக்கக்கூடாது, ஏன்னா இதில் எல்லாம் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால இதை நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம், குக் பண்ணி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ப்ராக்கலி எடுத்துப்பேன். நான் கட் பண்ணி வச்சிருந்த ப்ராக்கலி எல்லாமே ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணியில் வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3 நிமிஷம் இந்த ப்ராக்கலி எல்லாத்தையுமே அதில் விட்டு எடுத்துட்டேன். டேனி இதை பார்த்தாங்கன்னா எப்போவுமே சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு ப்ராக்கலி செய்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னவோ இதெல்லாம் செஞ்சு எடுத்தால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும். இப்படியெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா நான் குக் பண்ணாதான் எனக்கு சாப்பிடவே தோணும். அது ஏனெல்லாம் எனக்கு தெரியல. ஒருவேளை சின்ன வயசுலேருந்தே காலிஃப்ளவர், ப்ராக்கலிலாம் புழு இருக்கும்னு சொல்லி பழகிட்டாங்களோ என்னவோ தெரியல. என்னோட லேட் லஞ்சுக்கு நான் ப்ரோட்டீனுக்காக எனக்கு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருந்தேன். ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை ஸ்லைஸாக கட் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி மொத்தமாக 4 பீஸாக எடுத்திருந்தேன். இது எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த பவர் போயிட்டு வந்தது நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்களான்னு எனக்கு தெரியல. இங்கே எப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா நம்ம கண் மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் திரும்ப வந்துடும். நான் ஊரில் இருக்கும் போதெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாம் கரண்ட் இல்லாமல் கரண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா கரண்ட் போனால் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி இங்கே சூறாவளி வந்திருந்த டைமில் 1 வீக் கிட்ட நாங்கள் கரண்ட் இல்லாமலே இருந்தோம். அது வேற விஷயம். இப்போ சிக்கன் மேரினேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், இட்டாலியன் சீசனிங், அது கூடவே ஆரிகானோ, உப்பு, லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது கூட பிளாக் பெப்பர் பவுடரும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டேன். இது நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் கூட செஞ்சுக்கலாம், அதே டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுனால எனக்கு இந்த சிக்கன் செய்யும்போது கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு இதுதான் மெயின் டிஷ்ஷாக இருக்க போகுது, அதனால தான் இதை கொஞ்சம் பார்த்து செய்கிறேன். அப்படியே மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா பெட்டர். நான் இன்னைக்கு கார்புக்காக ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நினச்சேன் சரி ஓகே எக் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ அது ரெண்டுமே வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொட்டேட்டோ இருந்துச்சு, அதை வந்துட்டு ஃபோர்க்கில் குத்தி ஒரு 3 மினிட்ஸுக்கு மைக்ரோவேவ் பண்ணி எடுத்தேன். 3 மினிட்ஸ் ஆனதும் இன்னொரு பக்கத்தில் 3 மினிட்ஸ் பண்ணி எடுத்தேன். ரீசெண்டாக ஏதோ ஒரு டாக்டரோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த பொட்டேட்டோலாம் அன்ஹெல்தியெல்லாம் கிடையாது, அது நல்லது தான், அதில் என்னன்னா கார்பு தான் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அதுக்கு முன்னாடியெல்லாம் பொட்டேட்டோ நான் சாப்பிடணும்னு எனக்கு தோணவே தோணாது. இது நம்ம வந்துட்டு மற்ற அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதுக்கு இது பெட்டர் தான், ஆனால் இதில் வேற எந்த இதுவும் கிடையாது, கார்பு மட்டும்தான் இருக்குது. அதனால இன்னைக்கு ரைஸ்க்கு பதிலாக இதுதான் இன்னைக்கு பாதி பொட்டேட்டோ நான் சைடில் வச்சுருந்தேன். எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 வருஷம் இந்த வீட்டில் டேனி மட்டும்தான் தனியாக இருந்தாங்க. அதனால அவ்வளோவா அவங்க ஏதாச்சும் ஃபுட்டுன்னா அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் போய் சாப்பிடுவாங்களாம், இல்லைனா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களாம். ஆனால் வீட்டில் குக்கிங் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு அவ்வளோவா பாத்திரமும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நிறைய பாத்திரம் சேர்த்துக்கிட்டோம். இன்னொன்று எனக்கு யூஸ் பண்ணாமலே ஏதாச்சும் ஒன்று வீட்டிலேயே வச்சிருக்கிறது பிடிக்கவும் பிடிக்காது. அதனால நான் யூஸ் பண்ணாதது எல்லாத்தையுமே கொண்டு கராஜில் வச்சுடுவேன். எது யூஸ் பண்ணுவேனோ அதை மட்டும்தான் நான் கிச்சனில் வச்சுப்பேன். ஆனால் எங்ககிட்ட இருக்கிற பாத்திரத்தில் நிறைய பேட் குவாலிட்டியில் இருக்கிறதும் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா, கிச்சனுக்கு நம்ம அடிக்கடி டெய்லி நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், அது நிறைய நாளும் நமக்கு வரணும், அதனால நல்ல ப்ராடக்டாக வாங்கலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு டேனி வந்துட்டு ஹெக்ஸ்கிளாட் பிராண்டோட பேன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அமேசானில். அது இன்னைக்கு தான் ரிசீவ் ஆச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் சமைச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த கிச்சன் ப்ராடக்ட்ஸில் எது வாங்கினாலும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த பேனுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இதே பிராண்டோட ஒரு பேன் இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கு சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் இந்த பிராண்டோட ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு தான் தோணும். ஏன்னா இது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு, அவ்வளோ ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. எனக்கு
அதனாலே ரொம்ப 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 பிடிக்கும். நாங்கள் இன்னைக்கு வாங்கியிருந்தது ஒரு 10 inch பேன். இது கூடவே லிட்டும் வந்துடும். அந்த லிட்டு ரொம்ப வெயிட்டாகவும் இருந்துச்சு. Oh my God, பயந்துட்டேன். ஒன்றும் ஆகலை. இது அப்படியே வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு தான் தூக்குனேன். அப்படியே கை தவறி போய் கீழே விழுந்துருச்சு. எனக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு நான் அந்த ஷாக்லேருந்து வெளியே வரல. ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேறு. வாங்கின உடனே அவங்க வேற நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏதாச்சும் உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னு கூட எனக்கு தெரியல. நல்ல வேளை ஒரு ஸ்க்ராட்ச் கூட வரல. சிக்கன் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இனி ஈவினிங் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு நாள் போனோம். எனக்கு அங்கே போனதும் அந்த வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வீட்டிலே இருந்து சில நாள் டேனிக்கு பண்ணணும்னு தோணாது, சில நாள் எனக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும்னு தோணாது. 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு இருப்போம். அதனால வெளியே எங்கேயாச்சும் போய் ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 5 o'clock இருக்கும். அந்த டைமில் எப்படியும் இந்த ஜிம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனால 2 பேரும் திரும்பவும் பிளான் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இன்னைக்கு ஜிம் வேண்டாம், எப்படியோ வந்துட்டு இன்னைக்கு வீட்லேயே எல்லா ஒர்க் அவுட்ஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே டேனி கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் ட்ரெட்மில்ல போய் ரன்னிங் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் முடிச்ச உடனே நான் வந்துட்டு வாக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு. எங்கள் வீட்டில் மேலே ஃப்ளோரில் தான் ஜிம் இருக்கும். ஸோ டேனி எப்போவுமே வந்துட்டு இங்கே ரன்னிங் பண்ணாலோ இல்லை வாக்கிங் பண்ணாலோ எப்படியும் ஒரு 1 hour இல்லைனா 1.5 hours எடுத்துப்பாங்க. நான் எப்படியும் ஒரு 1 hour எடுத்துப்பேன். ரன்னிங் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் இன்க்ளைன் வாக்கிங் மட்டும்தான் பண்ணுவேன். என்னால் ரன்னிங் இதுவரையிலுமே பண்ண முடிஞ்சதே கிடையாது. சின்ன வயசுல கூட ரன்னிங் காம்படிஷன்ல நான் ஒரு வாட்டி கூட வின் பண்ணதே கிடையாது. அவ்வளோ பேட் ரன்னர் நான். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு சைடில் பசி வந்துருச்சு. அப்போ நான் நினைச்சேன் எப்படியும் டேனி இப்போ ரன்னிங் பண்ண போயிருக்காங்க, அவங்க கீழே வர்றதுக்கே 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடும். அதுக்கு முன்னாடி நான் சமைச்சு சாப்பிடலாம், அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் போய் என்னோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஸோ நான் சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த லேட் லஞ்ச் அண்ட் ஏர்லி டின்னர் 5 o'clock எடுத்திருந்தேன். இன்னைக்கு நான் இந்த புது பேன்ல சமைக்க போறேன். இப்போ நான் காட்டுற 2 பேனுமே சேம் பிராண்டோடது தான், ஹெக்ஸ்கிளாட் பிராண்டோடது. ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் செய்யறதுக்கு பேன்ல கொஞ்சமா பட்டர் போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் எல்லாத்தையுமே அதுல போட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம், அப்பதான் அது கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கும். நம்ம சிக்கன் பிரெஸ்ட் எப்பவுமே குக் பண்ணும்போது ஓவர் குக் பண்ணிடவே கூடாது. ஏன்னா நம்ம ஓவர் குக் பண்ணோம்னா அந்த மீட் ரொம்ப ஹார்டா ரப்பரியா இருக்கும். அதனால கரெக்டாக ஒரு ஜூஸியாக இருக்கும் போதே அதை எடுத்துடணும். வெஜிடபிள்ஸ் ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கார்லிக் போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸில் இந்த ப்ராக்கலி, எல்லோ கலர் கேப்சிகம், கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கனை ஒரு பக்கத்தில் 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதை திருப்பி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரில் வெஜிடபிள்ஸை போட்டுட்டு கொஞ்சம் கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக வெந்திருக்கும். அதுக்கப்புறமா சால்ட், பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக ஆரிகானோ, கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்தோன்னா இந்த வெஜிடபிள்ஸில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரியெல்லாம் இருக்காது, இஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னாலோ, எக்ஸாம்பிள் இந்த டயட் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுறோன்னாலோ நம்ம வந்துட்டு இஷ்டப்பட்டு செஞ்சோன்னா தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஐயோ இது பண்ணணுமா அப்படின்னு நினச்சி நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சால் நமக்கு செய்யவும் தோணாது, நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சியாக அதை எடுத்துகிட்டு போகவும் முடியாது. கொஞ்ச நாள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறமா இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுருவோம். அதனால எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இஷ்டப்பட்டு மட்டும் செய்யலாம். நமக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை பண்ணவே வேண்டாம். சைக்கிள் கேப்பில் ஒரு ஃப்ரீ அட்வைஸ், வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா இதை கண்டுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் நம்மளோட சிக்கன் பிரெஸ்ட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை
நம்ம அப்படியே விட்டுடவும் வேண்டாம். ஏன்னா இந்த பேன்லேயே கொஞ்சமாக பட்டர் அண்ட் சிக்கனோட ஃப்ளேவர் ஜூஸ் இருக்கும். அதனால நான் வேக வச்சிருக்கிற இந்த பொட்டேட்டோ இருக்குல்ல, அதை அப்படியே இதில் போட்டு எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பொட்டேட்டோவை நான் மைக்ரோவேவில் 3 மினிட்ஸ் ஒவ்வொரு சைடும் 3 மினிட்ஸ் விட்டு எடுத்தேன். ஒரு 6 மினிட்ஸில் இது சூப்பராக குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேனில் அப்படியே விட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த சிக்கனோட ஃப்ளேவரும் இதில் இருக்கும். இந்த பொட்டேட்டோவும் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கார்புக்கு இதுதான் நான் எடுத்திருந்தேன். இது கூடவே கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட் போட்டு எடுத்திருந்தேன். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பொட்டேட்டோ வேண்டாம்னா நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோவில் செஞ்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ரைஸ் கூட செஞ்சுக்கலாம். ஹெர்ப் ரைஸ் இல்லைனா எக் ரைஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் கூட இதுக்கு சைடுக்கு வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் பன்னீர் கூட ட்ரை பண்ணிக்கலாம். நான் பன்னீர்லேயும் இது செஞ்சு பார்த்துருக்கேன். பன்னீர் நீங்கள் செய்யும் போதும் சேம் மேரினேஷன் மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்ம நிறைய மசாலா எல்லாம் சேர்க்க வேண்டாம். சிம்பிளாக இந்த மாதிரி பவுடர் எல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். என்னோட டின்னர் ரெடி ஆயிடுச்சு. டேனி இப்போவும் வந்துட்டு ரன்னிங் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க கீழே வர்றதுக்கு முன்னாடி நான் சமைச்சு என்னோட டின்னரையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் எப்போ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலும் எனக்கு என்ன தோணும்னா, முன்னாடியெல்லாம் எனக்கு வெஜிடபிள்ஸ் கேரட் கூட எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி எனக்கு நான்வெஜ் மட்டும்தான் பிடிக்கும். வெஜிடபிள்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படின்னா காய்கறி எல்லாம் நான் தேடி போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வயசாக ஆக தான் நமக்கு ஹெல்த்தோட அருமையும் புரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சிக்கனை மேரினேட் பண்ணும்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த சிக்கனுக்கு நம்ம லெமன் சிக்கன் கூட பேர் வச்சுக்கலாம். ஏன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொட்டேட்டோ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அதே மாதிரி இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னைக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். எந்த அளவு என்ஜாய் பண்ணேன்னா, இதை சாப்பிட்டு இது காலியாகிற மாதிரி வரும்போது ஐயோ காலியாக போகுதே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஒரு 5 மணி இல்லைனா 5:30 மணிக்கெல்லாம் இன்னைக்கு நான் ஏர்லி டின்னர் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் இன்னைக்கு ஒரு 7 மணி 7:30 மணிக்கு போல் ஒரு டீ குடிப்பேன். அதுவுமே தோணுச்சுன்னா குடிப்பேன். மற்றபடி எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவேன், இல்லைனா ஏதாச்சும் கொஞ்சமாக நட்ஸ் சாப்பிடுவேன். மற்றபடி கிச்சன் பக்கமே இன்னைக்கு போக மாட்டேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம லேட்டாகவே சாப்பிட்டு பழகிடுப்போம். அதை திடீர்னு மாற்றணும்னா எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால நான் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அதை 9 மணிக்கா கம்மி பண்ணி, 8 மணிக்கா கம்மி பண்ணி, 7 மணிக்கா கம்மி பண்ணி, இப்போ 6 மணியோட என்னோட டின்னரையும் நான் முடிச்சிடுவேன். இப்போல்லாம் எனக்கு அப்படியே பழகிடுச்சு. கொஞ்ச நாள் லேட்டாக ஒரு 7-7:30 போல் நான் டீ குடிக்கிறதுனால எனக்கு நைட்டு தூங்குறது வரையிலும் எனக்கு பசிக்காமல் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கவும் டேனி கீழே வந்தாங்க. அவங்க ரன்னிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. சரி கொஞ்சம் நான் வார்ம் அப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக நம்ம ஏதாச்சும் கேம் ஆடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதனால வெளியே பேக்யார்டில் போயிட்டு, இது ஃப்ரிஸ்பின்னு நினைக்கிறேன் இந்த கேம் பேர். சும்மா ஒரு இதை தூக்கி போட்டு பிடிக்கணும் அந்த மாதிரி தான். ஸோ இதை 2 பேரும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். இதுலேயுமே நிறைய ஸ்வெட்டிங் வந்துச்சு. கீழே விழுறதெல்லாம் போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஓடுற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு நல்ல வார்ம் அப் மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒருத்தங்க கமெண்ட்ஸில், சிஸ்டர் அங்கே கொசு எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே ரொம்ப கொசு இருக்கும், எறும்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். எறும்பு பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சிருக்கோம். மோசமாக இருக்கும். ஊர்ல எல்லாம் எறும்பு கடிச்சா அது நமக்கு பெரிய மேட்டராகவே தெரியாது. ஆனால் இங்கே எல்லாம் கடிக்கிற எறும்பு நம்மள பெரிய பெரிய கொப்பளம் எல்லாம் ஆக்கி வச்சுட்டு போயிடும். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு நாள் டேனியும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் சரி வெளியே இருக்கிற செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு கதவை திறந்தா வெளியே ஒரு பாம்பு இருக்குது, வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒரு பாம்பு இருக்குது. ஐயோ நான் அவ்வளோ பயந்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து கம்பளி பூச்சி, எங்கே பார்த்தாலும் அந்த கம்பளி பூச்சி இருந்துச்சு. இந்த வருஷமும் போன வருஷமும் அந்த கம்பளி பூச்சியோட தொல்லை நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இல்லாமல் இருக்குது. எனக்கு எல்லாத்த விடையிலையும் அந்த கம்பளி பூச்சியோனா ரொம்ப 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 பயம். அதை நேரில் பார்த்தா மட்டும் இல்லை, எனக்கு ஃபோட்டோலையோ வீடியோஸ்லையோ அதை பார்த்தா கூட எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். தூங்கும்போது கூட எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். கண்ணை மூடுனாலும் கண்ணுக்கு முன்னாடி அதுதான் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் அதை சொல்லும் போது கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா எப்படியோ இந்த ஒரு 2 வருஷமா அந்த தொல்லையே இல்ல. கொஞ்ச நேரம் நாங்க 2 பேரும் அந்த ஃப்ரிஸ்பி விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொசு கடிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு நான் இன்னும் வாக்கிங் எதுவும் பண்ணல, அதனால இன்னைக்கு லேட்டா தான் நான் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு வந்திருந்தேன். வீட்லயே இந்த ட்ரெட்மில் இருக்கிறதுனால வாக்கிங் இல்லைனா ரன்னிங் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்கிட்ட இந்த ட்ரெட்மிலோட லிங்க் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இதோட லிங்க் இன்னைக்கு நான் காட்டின அந்த
அந்த பேனோட லிங்க் எல்லாமே, நீங்கள் இதுவரை கேட்ட லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களுமே ஏதாச்சும் ஒர்க் அவுட்ஸோ இல்லை வாக்கிங்கோ பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் டிவி ஷோஸ் இல்லைனா ஏதாச்சும் சாங்ஸ் கேட்டுகிட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. இன்றைக்கி நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வாக்கிங் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப எல்லாம் பண்ண முடியல. ஆனால் இன்க்ளைன் வாக் நான் ஒரு 30 மினிட்ஸ் போல் செஞ்சு முடிச்சிட்டேன். எப்போவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏதாச்சும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோன்னா அது நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இல்லைனா ரொம்ப ஹெவியாகவே தோணிட்டு இருக்கும். சில பேர் காலையில் எந்திரிச்சதுமே எம்டி ஸ்டமக்கில் ஏதாச்சும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் செஞ்சு முடிப்பாங்க. ஆக்சுவலாக எல்லாரும் அது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் அது செய்யவே முடியாது. ஏன்னா நைட்டெல்லாம் நம்ம எம்டி ஸ்டமக்காக இருந்துட்டு ஏதாச்சும் சாப்பிட்டா தான் எனக்கு வந்துட்டு டே நல்லா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால நான் மேக்ஸிமம் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் என்னோட வாக்கிங் இல்லைனா ஜும்பா டான்ஸ் அதெல்லாம் முடிச்சிடுவேன். இல்லைனா இன்னைக்கு மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்கும் செய்கிறதுக்கு. அதுவும் கொஞ்சம் நேரமாக மட்டும் செஞ்சு முடிச்சு ரொம்ப ஒரு நம்ம ஹார்ட் ஒர்க் போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. எப்பவுமே ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது இல்லைனா வாக்கிங் பண்ணும்போது உங்களால் பேச முடியும். ஆனால் பாட முடிகிற மாதிரி இருக்கும்போது வாக்கிங் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்பீடாக வாக் பண்ணணும். நம்ம ஸ்லோவாக வாக் பண்ணுறதுனால எந்த யூஸ்மே கிடையாது. நீங்கள் ஸ்லோவாக வாக் பண்ணால் கூட இப்போ ட்ரெட்மில்ல வாக் பண்ணுறீங்கன்னா இன்க்ளைனை ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நீங்கள் வாக் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு கேலரிஸ் எல்லாம் சீக்கிரமாக பேர்ன் ஆகும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஒரு நாள் 2 நாள் மட்டும் வாக்கிங் இல்லைனா ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு 4-5 நாள் கழிச்சு திரும்ப நம்ம பண்ணுறதுனால எந்த யூஸ்மே கிடையாது. அதனால எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கண்டினியூஸாக பண்ணணும். இன்னைக்கு இந்த வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டீ குடிச்சிருந்தேன். அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அப்போ இந்த வீடியோவை நான் இதோடய முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.